ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சமையல். பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டேங்க. இன்றைக்கி காலைல எழுந்ததே லேட்டு தான். இப்போ வந்து ஒரு 4 நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஹரி பார்த்திங்கன்னா வந்து காலைல எழுந்தோடனே நான் என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதனால் நான் இன்றைக்கி வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து வெஜ்ஜு தான், ஏன்னா தேர்ஸ்டே இன்றைக்கி. அதனால் வந்து தேர்ஸ்டே மட்டும் பார்த்திங்கன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்போ கூட பசங்களாம் சாப்பிடுவாங்க, ஹரி சாப்பிடுவார், நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். அதனால் இன்றைக்கி வெஜ்ஜே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட் வந்து பார்த்திங்கன்னா போன தேங்க்ஸ் கிவிங் டேக்கு நான் வாங்கினதுங்க. அது வந்து நான் யூஸே பண்ணுறது கிடையாது. போன வருஷம் கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதை நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபி வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் போடுவாங்க. பட் நான் வந்து யூஸ் பண்ணாததுனால அரி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நீ வேஸ்ட் பண்ணிட்ட அதை அப்படின்ட்டு. அதனால் நான் இதில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் காலிஃப்ளவர் இருந்துச்சு, மஷ்ரூம் பிரியாணி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறாங்க. இதில் பாதி மஷ்ரூம் போட்டாலே போதும். இன்றைக்கி அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதியில் தான் வந்து பண்ண போகிறாங்க. ஒரு டம்ளர் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வந்து மதியம் மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க. நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க வெஜ் பிரியாணிலாம். நான்வெஜ் பிரியாணியாக இருந்தால் 2 நாள் கூட சாப்பிடுவோம். ஏன்னா அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரியாணி எப்போவுமே நம்ம பண்ணுறத விட அடுத்த நாள் தான் நல்லாயிருக்குமே. அப்படி கூட நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்டுப்போம். ஆனால் வெஜ் பிரியாணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வேளை மட்டும்தான், அடுத்த வேளை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அரி. அதனால் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரே ஒரு டம்ளர் போடுங்கன்னு. அவர் வந்து கேட்காம 1.25 டம்ளர் போட்டார். கண்டிப்பாக மிச்சம் இருக்கும்னு எனக்கு தெரியும். அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் வந்து நல்லா செஞ்சு பத்தலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் எவ்வளோ நல்லா செஞ்சாலுமே அது ஒரு வேலை தான் நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ தெலுங்கு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தார். அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தார், நான் தெரியாமல் தெலுங்கு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரெய்னியாக இருக்குங்க காலையிலேருந்தே. அதுவுமே வந்து நல்லாயிருக்கு கிளைமேட் வந்து பார்க்குறதுக்கு. நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ தான். ஏன்னா வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு அரிக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும், தியாவுக்கு ஸ்கூல் இருக்குமா. காலையில் 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா எங்களோட டே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 6 மணின்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் 6 மணிக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகிடும். காலையிலேருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த 4 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிட்டு ரொம்ப லேட்டாக, ஆனால் என்ன ஒன்று லேட்டாக சாப்பிட்றோம். அது இல்லாமல் சிம்பிளாக வந்து சமைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருந்தது. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் காஸ்கோவில் வாங்கின மஷ்ரூம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் ஒரு 4-5 மட்டும் போடுங்க, ஏன்னா ஃபுல்லாக வந்து மஷ்ரூமாக இருக்கும். நம்ம போடுறதே வந்து 1.25 டம்ளர் தான், அதனால் வந்து கம்மியாக வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொன்னால் வந்து அதை விட அதிகமாக தான் வந்து எடுப்பாங்க அவங்க. அதுதான் வந்து நான் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், 65 மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது எல்லாமே வெஜ்ஜாகவே போட்டோம் கம்ப்ளீட்டாக அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து மீட் கூட நாங்கள் வாங்கிட்டு வரல, கடைக்கே போகலை, எங்கேயுமே போகலங்க. நாங்கள் அப்படியே வீட்லேயே தான் இருந்தோம். ஏன்னா வந்து வெளில போகிறதுக்கே வந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு வந்து நிறைய வந்து டீல்லாம் போட்டிருப்பாங்களா, நம்ம போய் தேவையில்லாதது தான் வாங்குவோம். அதனால் நாங்கள் வந்து கடைக்கு கூட போகல இந்த தடவை. ஏன்னா ஆன்லைன்லேயே கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டோம் தேவையானது மட்டும். பட் இப்போ கடைக்கு போனால் தேவையில்லாதது நிறைய வாங்குவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். டிஷ் வாஷரை பார்த்திங்கன்னா வந்து லோட் பண்ணிட்டேன். நேற்று வந்து லோட் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்கேன். இதில் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ண போகிறாங்க அரி. அதோட மூடி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து அதை அப்படியே வச்சது தான். அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டன்ட் பாட்டு எடுக்கவே இல்லை. அங்கே இருக்கும்போது இந்த கீரை கூட்டாச்சு பண்ணுவேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். இந்த வீட்டுக்கு வந்து சுத்தமாக எதுவுமே நான் வந்து பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் வந்து இதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் வந்து பிரியாணி அரிசி வந்து ஊற வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. நாங்கள் எப்போவுமே வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பிரியாணி அரிசி ஊற வைப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரி வந்து பட்டரில் வந்து பண்ண போகிறேன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து பட்டரில் தான் பண்ணாங்களாம், அதனால் நான் பட்டர்லேயே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்து புதினா இல்லைங்க வீட்டில். புதினா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, இருக்கிற வச்சு சமைப்போம். இப்போ கடைக்கு போகவே வந்து பிடிக்கல.
ஒரு 2 நாள் கழித்து மண்டே அன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு மண்டே அன்றைக்கும் டீல் போடுவாங்க, சைபர் மண்டே டீல் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே தான் வந்து ஈவினிங்காக போகலான்ட்டு இருக்கேன் நான். தியாக்கு ஏதாச்சும் வாங்கலாம், நைட் ட்ரெஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி 2 நாள் வந்து நம்ம எங்கேயுமே கடைக்கு போவேணான்னு சொல்லிட்டு முன்னாடி முடிவு பண்ணது தான். வீட்டில் இருக்கிறதே சமைச்சிப்போம், இல்லை வெளில வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியாச்சு. பட்டர் போட்டுட்டு அப்புறம் வந்து பிரியாணிக்கு என்னென்னலாம் போடுவோம் அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் மட்டும் போட்டு ஹரி வந்து வதக்கிட்டு இருக்காங்க. வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா வதக்கக்கூடாது, நீ தான் வந்து வீடியோவில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு தனியாக வதக்குவேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தனியாக வதக்குவேன், தக்காளி போட்டு தனியாக வதக்குவேன், இப்படியெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. எப்போ நிலா பிறந்தாலோ அப்போவே நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் குக்கிங் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேக் டு த ஃபார்ம் வரேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய டிஷ்லாம் வந்து ட்ரை பண்ணுறேன். நிலா பிறந்த டைம்லலாம் வந்து நாங்கள் ரெகுலர் குக்கிங் எது சிம்பிளாக சீக்கிரமாக முடியுமோ அதை தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல மழைங்க இன்றைக்கி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. நான் வந்து வெளில போய் பார்த்துட்டே இருந்தேன். இங்கே வந்து வெளில வர தண்ணி வந்து ரொம்ப வந்து மேலேருந்து கீழே விளையாடுற மாதிரி இருந்துச்சு, நிறைய அப்படியே தண்ணி வந்து விளையாடுற மாதிரி இருந்தது. அதான் நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் என்னன்ட்டு. ஹரி நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா மஷ்ரூம் எப்படி கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க. பிரியாணிக்கு இது மாதிரி கட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் கடையில் விற்கிற பிரியாணி மசாலா தான் போட்டேன். வெஜ்ஜுக்கு எப்போவுமே நான் கடையில் விற்கிற பிரியாணி மசாலா தான் போடுவேன், நானாக ரெடி பண்ணி போட மாட்டேன். ஆச்சி பிரியாணி மசாலா தான் போட்டேன். காரத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டேன். அதுக்கப்புறம் நான் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வந்து ரைத்தாக்கு வந்து ரெடி பண்ணிட்டேங்க. வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நாங்கள் காஸ்கோவில் வாங்கினது, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இந்தியன் ஸ்டோரில் வந்து வேறு பிராண்ட் வாங்குவேன், இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த அரிசியிலேயே வந்து தண்ணி அளந்து தான் ஊற வச்சுருந்தாங்களாம் அரி கழுவிட்டு, அதனால் அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வந்து கொதிக்கணும். இப்போவே வந்து உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கணும். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து உப்பும் காரமும் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸு இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 20 நிமிஷம் ஆகும்ல, அந்த அளவுக்கு ஊறினா போதுங்க அரிசி. ரொம்ப ஊற வச்சாலும் நல்லா இருக்காது. இன்ஸ்டன்ட் பாட்டில் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து யோசனையாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டாவே இன்ஸ்டன்ட் பாட்டில் கரெக்டாக இருக்கும் போல். நாங்கள் வந்து டவுட்டுக்காக 1.25 போட்டிருந்தோம். நான் வந்து குக்கரில் பண்ண எப்போவுமே வந்து வெஜ் பிரியாணி பண்ணும்போது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவேன். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறதுனால 1.25 ஊற்றலான்னு சொல்லி ஊற்றினேன். ஆனால் அதுவுமே தண்ணி அதிகமாக தான் இருக்குது. 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ப்ரெஷர் மோடில் வந்து 4 நிமிஷம் வச்சுட்டோம். அப்புறம் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணியிருந்தேன், மசாலா போட்டுட்டு இதையும் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் ஊற வைக்கவே இல்லை, மசாலா போட்டு உடனே வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். ஆனால் அதுவே கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு போகிறதா ஒன்றும் இல்லை, நல்லா தான் வந்துடும். வாவ், இது என்ன வந்து ஆவிப்பட்டது ரொம்ப கிட்ட போற. கம்மி. ஆஹா, திருப்பி ஆகி தண்ணி அவ்வளோ கம்மியாக ஊற்றணும். அதுக்கே கொஞ்சம் ஆறுனா சரியாகுமா? ஓகே. ஃபஸ்ட்டு பிரியாணி ஏதோ நல்லா தான் இருந்தது. பிரியாணி அப்போ குக் பண்ணுறவல எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுண்ணா. எப்போ உடம்பு சரியில்லாமல் போவோம். காமி அடையடு நல்லா தான் இருக்குப்பா. குட் ஜாப். வாவ் சூப்பர்.
பின்னாடி வந்து ரெயின் கட்டர் இருக்கோங்க வீட்டு பின்னாடி. அது பார்த்திங்கன்னா வந்து அடைச்சிட்ருக்கு போல். இங்கே வந்து நிறைய மரம் இருக்கா, அதனால இலலாம் விழுந்து அடைச்சிருக்கு போல். அதனால் தண்ணி அப்படியே வந்து மொத்தமாக விழுற மாதிரி இருந்துச்சு. அந்த கட்டர் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ரோடு இருக்கும், எங்கள் வீட்டுக்கு நேராக வந்து ரோடு இருக்கும். அதுவும் பார்த்துட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி நல்லா இருந்துச்சுங்க. டேவே வந்து சூப்பராக அப்படியே சில்லுன்னு இருந்தது. இந்த நேரம் பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் மழைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க முடிஞ்ச வரைக்கும். சென்னையில் காஞ்சிபுரத்துலலாம் வந்து மழைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. பிரியாணி எப்படி இருக்கு? That's one thing I don't like. சரி, பிரியாணி எப்படி இருக்கு? Good. சாப்பிட்டுட்டு Except for one thing, it's hot. ஹாட். I don't like it if it's hot. நீடா பிரியாணி எப்படி இருக்கு? Nina, eat the biryani. பிரியாணி எப்படி இருக்கு? Yummy. I also want died. நீயும் பிரியாணி சாப்பிட்டுட்டு சொல்லு எப்படி இருக்கு? அடாடா, என்ன அருமையா இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்றோம். கொஞ்சம் குழஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி. இது இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து அளவு தெரியல நம்மளுக்கு. பட் ஓகே தான். நாட் பேட், நல்லா தான் இருக்கு. குழம்பு வந்து நல்லா இருந்துக்கும். ஓகே, பிரியாணி நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் லஸ்ஸி குடிக்கலாம் போல் தோணுச்சு. அதனால் லஸ்ஸி வந்து போட்டுட்ருக்காங்க ஹரி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லஸ்ஸி வந்து ரொம்ப பிடிக்கும், ஜில்லுன்னு வந்து குடிக்கிறதுக்கு. அதனால் இன்றைக்கி வந்து லஸ்ஸி குடித்தோம் எல்லாருமே. தியா நீலா கூட குடிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. குடித்ததுக்கப்புறம் ஒரு படம் போட்டுட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன படம் பார்க்குறதுன்னு தெரியல. நிறைய படம் வந்திருக்கு இப்போ. அதனால் ஏதாவது ஒரு படம் சூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.